குடிபோதையில் மட்டையாகியிருந்த தந்தையை மொத்தமாக சுவிட்ச் ஆஃப் செய்த மகள். அவராகவே இறந்துவிட்டார் என நாடகமாடிய நிலையில் காட்டிக் கொடுத்த பிரேத பரிசோதனை அறிக்கை. திருமணமாகாத 21 வயது மகளின் திருமணமான 40 வயது நபருடனான பழக்கத்தை கண்டித்ததால் மேலோகம் அனுப்பியதாக மகள் அளித்த அதிர வைக்கும் வாக்குமூலம். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள கடுக்கரை ஆலடி காலனி பகுதியை சேர்ந்தவர் 46 வயதான சுரேஷ்குமார். இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். சுரேஷ்குமாருக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட கோபித்து கொண்டு மனைவி ஒரு மகளை மட்டும் தன்னோடு அழைத்து கொண்டு சென்று விட்டாராம். சுரேஷ்குமாருடன் அவரது மூத்த மகள் 21 வயதுடைய ஆர்த்தி மட்டும் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் சுரேஷ்குமார் காலையில் எழுந்திருக்கவே இல்லை என அக்கம் பக்கத்தில் ஆர்த்தி கதறி அழுது கொண்டே கூற இந்த தகவல் போலீசாருக்கு செல்கிறது. விரைந்து வந்த போலீசார் விசாரித்த போது அதீத மதுபோதை பழக்கத்தில் இருந்த தந்தை காலையில் எழுந்திருக்கவே இல்லை என கூற முதலில் போலீசார் அதனை நம்பிவிட்டனர். முதலில் மதுபோதையில் இறந்ததாக பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சுரேஷ்குமாரின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது பின்தலையில் காயங்கள் இருப்பதாக கூற இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுகிறது. மேலும் அவரோடு தங்கியிருந்த மகள் ஆர்த்தியை பிடித்து தனிப்படை போலீசார் முறையாக விசாரித்தனர். அப்போதுதான் அந்த அதிர வைக்கும் வாக்குமூலத்தை ஆர்த்தி கொடுக்கிறார். மகள் ஆர்த்திக்கும் தூரத்து உறவினரும் திருமணமாகி 3 பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் வசித்து வரும் 40 வயது கொண்ட சுரேஷ் பாபு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருந்ததா. இதனை அறிந்து கொண்டு தந்தை மகளை கண்டித்து வந்தாராம். அவர்களது உறவுக்கு இடையூறாக இருந்ததாக தந்தையை கருதிய ஆர்த்தி திட்டமிட்டு அவருக்கு அதிகமாக மது கொடுத்து மட்டையாகியிருந்த அவரை தாக்கி மூச்சை நிறுத்திவிட்டதாக அதிர வைக்கும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தந்தையை கொலை செய்ய சுரேஷ் பாபுவும் சம்பவ நேரத்தில் உதவி செய்ததாக அவரையும் போலீசார் கைது செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.